ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், 3 நாளாக வீடியோ போட முடியல. கிறிஷ்குட்டிக்கு 4 நாளாக ரொம்ப ஃபீவராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் வீடியோ போட முடியல. இப்போ கிறிஷ்குட்டி கொஞ்சம் ஓகேவா இருக்கான். இனிமேல் வீடியோஸ் கண்டினியூவாக போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இனிய குடும்பம் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட கியூட்டி கிறிஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ. ஹலோ, ரத்னம் சாருங்களா? ஆமா, ரத்னம் தான் பேசுறேன். நீங்க யாரு? சார், நான் தான் எஸ்ஐ சங்கர் பேசுகிறேன் சார். சார் சொல்லுங்க சார். என்ன விஷயம் சார்? சார், உங்களோட 3வது சன் இருக்காரு கிறிஷ். ஆமா சார். அவரோட பேரில் ஒரு நகை பில்லு ஒன்று இருக்கு, வந்து வாங்கிட்டு போறீங்களா? என்ன சார் சொல்றீங்க? எனக்கு புரியல. சார், எலெக்ஷன் இருந்ததுனால செக்கிங் பண்ணோம்ல, அப்போ உங்கள் ஆஃபீஸோட மேனேஜர் டேவிட்னு ஒருத்தர் வந்தார். அவர் நகை வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதுக்கு பில்லும் கையில் வச்சிருந்தாரு சார். ஆனால் நேம் வந்து கிறிஷ்ன்ற பேரில் வாங்கியிருந்தது. அவர் கேட்டதுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் நாங்கள் கிறிஷ் சார்க்கே கால் பண்ணி கேட்டோம். அப்போ தான் அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்காக வாங்கின ஜுவல்ஸ், அது கூட பில்லும் இருக்குது, வேணும்னா நீங்கள் பாருங்கள் சார்னு சொன்னார். அப்புறம் நாங்கள் பில்லு செக் பண்ணி பார்த்தோம், கரெக்டாக இருந்தது சார். அதுக்கப்புறம் அமுச்சு வச்சிட்டோம். ஆனால் பில்லு எங்ககிட்ட தான் இருக்குது சார். அதான் எப்போ வந்து வாங்கிட்டு போறீங்கன்னு கேட்கலாம் தான் கால் பண்ணேன் சார். அவருக்கு கால் பண்ண ரீச் ஆகல. சார், இந்த பில் வாங்கி எவ்வளவு நாள் இருக்கும்? ஒரு 2 days இருக்கும் சார். ஓகே சார். என் பையனை அனுப்பிச்சு வாங்க சொல்றேன். ஓகே சார், என்கிட்ட தான் இருக்கு பில்லு, நீங்க வாங்கிக்கோங்க. சரிங்க சார். அப்ப வச்சுட்டோங்களா சார்? ஓகே சார். என்ன இவர் இப்படி சொல்றாரு? நம்மளுக்கு தெரியாம கிறிஷ் நகை வாங்கியிருக்கானா? அதுவும் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்குன்னு சொன்னான்னு சொல்றாங்க. நம்மளுக்கு தெரியாம நம்ம பசங்க இப்படிலாம் பண்ண மாட்டாங்களே. ஒருவேளை அச்சு கேட்டிருப்பாளோ? சரி, இந்த விஷயத்த போய் முதல்ல நம்ம மகா கிட்ட சொல்லலாம். மகா. என்னங்க, காஃபி ஏதாவது வேணுங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மகா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க வாயேன். என்னங்க, என்ன விஷயம்? கூப்பிட்டு அமைதியாக இருக்கீங்க. இல்லம்மா மகா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எஸ்ஐ சார் ஃபோன் பண்ணியிருந்தாரு. என்னது, எஸ்ஐ சார் கால் பண்ணியிருந்தாரா? என்ன சொன்னாரு? கிறிஷ் இருக்கான்ல, அவன் ஏதோ நகை வாங்கினானா, அந்த பில்லு அவர்கிட்ட இருக்கான், அதை வந்து வாங்கிட்டு போக சொன்னாரு. என்னங்க சொல்றீங்க? இவங்க 2 பேர் மட்டும் நகை கிகன்னு பேசிக்கிறாங்க. சரி, நம்ம ஒட்டு கேட்கலாம். ஏங்க, நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியலங்க. என்ன நகை பில்லு எனக்கு புரியல, புரியுற மாதிரி சொல்லுங்களேன். மகா, நம்ம பொண்ணு பார்க்க போய் எத்தனை நாள் ஆகுது? 2 நாள் இருக்குங்க. அன்னைக்கு தான் கிறிஷ் வந்து நகை வாங்கியிருக்காமா. அதை வந்து டேவிட் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கான் ஆஃபீஸ்ல இருந்து. அது எலெக்ஷன் நடக்கிற டைம்ன்றதுனால அது எடுத்துட்டு வரும்போது செக் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த பில்லு அவங்க கிட்ட மாட்டியிருக்கு. அப்போ போலீஸ் டேவிட் கிட்ட கேட்டிருக்காங்க, இது உங்களோட பில்லான்னு கேட்டதுக்கு இல்ல சார், எங்களோட எம்டியோட பில்லுன்னு சொல்லியிருக்காரு. என்ன டீட்டெயில்ஸ்னு கிறிஷ் கால் பண்ணி கேட்டப்போ கிறிஷ் சொல்லியிருக்கான், இந்த நகை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்காக வாங்கினதுன்னு. என்னங்க சொல்றீங்க? அச்சுக்காக வாங்கினான்றீங்களா? ஆமாமா. கிறிஷ் அச்சுக்கு நகை வாங்கி கொடுத்துறானா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டானா? சரி விடுங்க, அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு தானங்க வாங்கி கொடுத்துருக்கான், இதுல என்னங்க இருக்கு? ஐயோ மகா, நான் தப்பெல்லாம் சொல்லலமா. எதுவா இருந்தாலும் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. பசங்க நம்ம கிட்ட கேட்காம எதுவுமே செஞ்சதில்ல. அதுதான் இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுல இருந்து மனசு ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்குமா. ஏங்க, நீங்க எனக்கு ஏதாச்சும் நகையோ புடவையோ வாங்கணும்னா பசங்களெல்லாம் கேட்டாங்க முடிவு பண்றீங்க. மகா, என்னம்மா இப்படி பேசுற? உனக்கு நகை வாங்கணும்னா அவங்க கிட்ட நான் ஏமா கேட்கணும்? என் பொண்டாட்டிக்கு நான் செய்ய போறேன். ஓகே, உங்க பொண்டாட்டிக்கு நீங்க செய்யறதுக்கு நீங்க யார்கிட்டயும் கேட்க மாட்டேன்னு சொல்றீங்க. அதே மாதிரி தான் அவனுக்கு பொண்டாட்டியா வரப்போற பொண்ணுக்கு அவன் செய்யறான், நம்ம கிட்ட எங்க கேட்கணும் இதெல்லாம்? மகா, அவனும் நம்மளும் ஒன்னாமா. நம்ம பெத்தவங்க இருக்கோம்ல, நம்ம கிட்ட கேட்கணும்லமா. என்னங்க நீங்க புரியாம பேசுறீங்க? அவங்க பொண்டாட்டி அவங்க குடும்பம்னு பசங்கெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க குடும்பம்னு இருந்தா நம்மளுக்கும் சந்தோஷம் தானேங்க. நம்மள என்ன விரட்டியா விட்டுட்டாங்க, நல்லா தானே பாத்துக்கிறாங்க. அதுலயும் அனிதாவும் அச்சுவும் ரொம்ப தங்கமான பசங்க, நம்மள நல்லா பாத்துப்பாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்பா, என் பொண்ணு நல்லவில்லை அப்பதானே இரு உங்களுக்கு. இங்க பாருங்க, கண்டதை யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அவனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு செஞ்சிருக்கான். இதை நினைச்சு நம்ம பெருமை தாங்க படணும். இப்பவே அவளை நல்லா பாத்துக்கிறவன் லைஃப் லாங் இன்னும் எப்படி பாத்துப்பான்னு யோசிச்சு பாருங்க. அவங்க பொண்ணு சந்தோஷமா இருந்தா நம்மளுக்கும் சந்தோஷம் தான், பெத்தவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம பிள்ளைய நல்லா வளர்த்துருக்கோன்னு பேசுவாங்க. அதெல்லாம் விட்டுட்டு சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. அப்போ இது கரெக்ட்னு சொல்றியாமா?
என்னை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டு தாங்க. யாருக்கு வாங்கி கொடுத்துருக்கான்? அச்சுக்கு தானேங்க வாங்கி கொடுத்துருக்கான். நான் கூட தான் 2 சவர நகை போட்டேன். அனிதாவை நம்ம பொண்ணு பார்க்க போனப்போ கூட அனிதாக்கு எதுவுமே போடல, நிச்சயதார்த்தத்துக்கு தான் போட்டோம். அதுக்காக அனிதானா நம்மளை கேட்கவா செஞ்சா? ரகு தான் கேட்டானா, என் பொண்டாட்டிக்கு எதுவுமே போடல, அந்த பொண்ணுக்கு மட்டும் ஏன் போடுறீங்கன்னு. அதெல்லாம் இல்லைல்லங்க. நம்ம பிள்ளைங்க அப்படிலாம் கிடையாதுங்க. எதை எங்கெங்கே பேசணும், எங்கெங்கே எப்படி நடந்துக்கணும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நம்ம பிள்ளைங்களை பற்றி யோசிக்காதீங்க. நம்ம நல்லா வளர்த்துருக்கோம் அவங்கள. நம்ம நல்லா வளர்க்க வச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணுக்கும் செய்கிறானுங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கும் இவன் செஞ்சிட்ருக்கான். மற்றவங்களையும் விடாமல் நல்லா பார்த்துக்கிறாங்க. அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. சரிம்மா மகா. சரிங்க, இதை எல்லார்கிட்டயெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. சரிம்மா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சரிங்க, நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன். நீ போய் காஃபி எடுத்துட்டு வாமா. நான் காஃபி சாப்பிட்டு போய் அந்த பில்லை வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க. மீனாட்சி மாமா, நீங்க ஆஃபீஸ் போகலையா? இல்ல அவந்திகா, இன்னைக்கு ஒர்க் அவ்வளவா இல்லை, அதனால தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு லீவ் போட்டுட்டேன். ஓ அப்படியா மாமா? ஓகே மாமா, நான் போய் உங்களுக்கு காஃபி கொண்டு வரட்டுமா? இல்லம்மா வேணாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அம்மா போட்டு கொடுத்தாங்க. சரி மாமா. ஆமா மாமா, கிருஷ்ணோட கல்யாணம் எப்போ வச்சிருக்கீங்க? கல்யாணத்தை பத்திலாம் அம்மா இன்னும் எதுவும் சொல்லல, இனிமே தான் யோசிக்கணும். நம்ம ரிசப்ஷன் இருக்குல்ல, நம்ம ரிசப்ஷன் முடிஞ்ச பிறகு தான் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா மாமா, நம்ம ரிசப்ஷன் வர இருக்குல்ல, அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சது தான் கல்யாணம் பண்ண முடியும். ஆமா அவந்திகா. அத்தைக்கிட்ட கேட்டிங்களா பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன்லாம் எப்படி முடிஞ்சதுன்னு? கேட்டேன் அவந்திகா, சூப்பரா நடந்ததுன்னு சொன்னாங்க. அச்சு ரொம்ப அழகா இருந்தான்னு சொன்னாங்க. ஓ அப்படியா? ஆமா மாமா, வரிசைலாம் வச்சாங்களா மாமா? பொண்ணு பார்க்க தானே போனாங்க, அதுவும் நம்ம ஃபேமிலியில ரிலேஷன்ஸ் யாரையும் கூப்பிடல, அதனால எதுவும் வரிசைலாம் வைக்கலன்னு சொன்னாங்க. சும்மா பழத்தட்டு மட்டும் வாங்கிட்டு போகணும்னு சொன்னாங்க. ஆனா அம்மா மட்டும் 2 சவரன் செயின் போட்டேன்னு சொன்னாங்க. என்னம்மா சொல்றீங்க? ஆமா வந்திகா, அம்மா தான் சொன்னாங்க. பொண்ணு தானே பார்க்க போனாங்க, இதுவும் நிச்சயதார்த்தம் பண்ற மாதிரி செயின்லாம் போட்டு வந்துருக்காங்க. ரொம்ப ஓவரா தான் பண்றாங்க இந்த வீட்டில் எல்லாருமே. இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. அவந்திகா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை மாமா, என்கேஜ்மெண்ட்க்கு தானே செயின்லாம் போடுவாங்க, இவங்க என்ன இப்பயே போட்டாங்க? சரி விடு அவந்திகா, இப்ப செயின் போட்டதுல என்ன வந்துருச்சு? ஆமா, அனிதாக்காக்கு போட்டாங்களா? இல்ல, அன்னிக்கெல்லாம் போடல, என்கேஜ்மெண்ட்க்கு தான் ஆரம் போட்டாங்க. ஓ அப்படியா? அப்பா அச்சு கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்காதோ அத்தைக்கு? அப்படியெல்லாம் இல்ல அவந்திகா, எங்க அம்மா பொறுத்த வரைக்கும் எல்லா மருமகளும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. எங்க அம்மாவை அப்படிலாம் நினைச்சிடாத. அதெல்லாம் இல்லை மாமா, எனக்கும் எதுவும் செய்யல, அனிதாக்காக்கும் எதுவுமே செய்யல, அதனால தான் கேட்டேன். அன்னிக்கு ஏன் செய்யலன்னு எனக்கு தெரியல, ஆனா உனக்கு என்ன நடந்ததுன்னு நமக்கு எல்லாமே தெரியும். நீ இந்த வீட்டுக்கு தான் மருமகளா வருவியான்னு கன்ஃபார்மா தெரியாதுல்ல. தெரிஞ்சிருந்தா எல்லா சாங்கியமும் கரெக்டா பண்ணிருக்கலாம். ஆமாம் மாமா. சரியா வந்திகா, நான் போய் மேனேஜருக்கு ஒரு கால் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே மாமா, நீங்க போங்க. இந்த வீட்டில் இருக்கவங்க என்னதான் வச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியலையே, ஓவரா பண்றாங்க. அப்படியே அந்த அச்சுவை தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க. இது வரைக்கும் அனிதாக்கு கூஜா தூக்கிட்டு இருந்தாங்க, இப்ப அச்சுக்கு. ஆத்துக்குமா இங்க தாங்கறியா? இங்கதான் இருக்க மாமி. ஆத்துக்குமா, இந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் சேர்ந்து நியாயம் பண்ணுங்க. என்ன மாமி சொல்ற? ஆமா ஆத்துக்குமா, இப்ப அச்சுவை பொண்ணு பார்க்க போனாங்களே, அந்த பொண்ணுக்கு 2 சவரன் நகை போட்டுக்குது எங்க அண்ணி. பொண்ணு பார்க்கறதுக்காக நகை போடுவாங்க, ஏதோ நிச்சயத்துக்கு போட்டா கூட பரவாயில்ல, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்ல? எங்கேயுமே இந்த மாதிரி ஆட்டத்தை நான் பார்த்ததே இல்லை. எனக்கு தெரியும் மாமி, இப்பதான் அவினாஷ் மாமா சொல்லிட்டு போனாரு. எனக்கு அப்படியே அது கேட்டது வந்து பத்திட்டு எழுது மாமி. ரொம்ப ஓவரா பண்றாங்கல்ல இவங்கலாம். இதுக்கே எப்படி டென்ஷன் ஆகுறியா? இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னொரு விஷயம் ஆனா மாமி, இந்த கிருஷ்ண அச்சுக்கு நகை வாங்கி கொடுத்துக்கிறான். என்ன மாமி சொல்ற? உண்மையாவே வா? ஆமா அதுக்குமா, நிஜமா தான். நகையை வாங்கிய அவங்க மேனேஜர் கிட்ட குத்தாமிச்சானா, அச்சு கிட்ட கொடுக்க சொல்லிய. அது எலெக்ஷன் டைம்ன்றதுனால போலீஸ் செக் பண்ணும்போது அந்த நகை யாருன்னு கேட்டாங்களா, அப்பதான் மேனேஜர் எல்லாம் உண்மையா சொன்னானா. கிருஷ்ணுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்களா, நகை எந்த தான் சார், நான் கல்யாணம் பண்ணி போற பொண்ணுக்கு வாங்கி கொடுத்தாமிச்சேன், பில்லு இருக்குது பாருங்கன்னு சொன்னானா. அந்த பில்லை வாங்க சொல்லிட்டா அவங்க மாமாக்கு இப்போ ஃபோன் பண்ணிக்கிறாங்க. என்ன மாமி சொல்ற? இது உனக்கு எப்படி தெரியும்? உங்க அத்தையும் மாமாவும் முன்னாடி பக்கம் ஆளில் பேசியிருந்தாங்க, நான் கேட்டேன். எவ்வளோ தைரியம் பத்தியா மாமி இதுங்களுக்குலாம்? ரொம்ப ஓவரா தான் ஆட்டம் போடுதுங்க. அந்த அச்சு இப்பவே இப்படி வந்து கவனிக்கிறாங்க அவளை. இந்த வீட்டுக்கு மொத்தம் மருமகளா வந்துட்டான் வச்சுக்கேன், அதனால காணாமே போயிடுவோம் மாமி, என்னால கண்டுக்கவே மாட்டாங்க. அதுக்குமா நீ ஒன்றும் கவலைப்படாத ஆண்டிக்கம்மா. மாமி இது ரொம்ப சீரியஸான விஷயம், இதை இப்படிலாம் விடக்கூடாது, ஏதாவது பண்ணி ஆகணும் கண்டிப்பா. பொண்ணு பார்க்கறதுக்கு நகை எடுத்துட்டு போய் போடுறாங்க ஆளாளுக்கு. அவ கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு சொத்தெல்லாம் அவ பேர்ல எழுதி வச்சிட மாட்டாங்கன்னு என்ன மாமி நிச்சயம்? ஆல்ரெடி அந்த அனிதாவுக்கு கொட்டி கொட்டி செய்யறாங்க, இதுல இவ வேற வந்துட்டான்னு வச்சுக்கேன், நான் அவ்வளவுதான் மாமி. அவளை இந்த வீட்டு மருமகளை வரவே விடக்கூடாது. கொஞ்ச நாள் போட்டு மாமி, என்னோட ரிசப்ஷன் முடிட்டோம், அதுக்கப்புறம் நான் இவங்களை யாரையும் ஒரு வழி பண்றேன்.
மாமி, என்னோட ரிசப்ஷனுக்கு நகை போட சொல்லி இவங்க கிட்ட நீ கேளு. கல்யாணம் தான் பிரச்சனை இல்லை நடந்துச்சு, மாப்பிள்ளை வீட்டு நகை எனக்கு எதுவுமே போடல, நீ கேளு மாமி. சரி வந்துக்கம்மா, கேட்டா போச்சே. ரிசப்ஷன் அப்போ இருக்கு, எல்லாரையும் ஒரு வழி ஆக்கிடுறேன்.